அன்பான உள்ளங்களுக்கு ஜாழ் சமையலின் இந்நேர வணக்கங்கள். இன்று நாம் பலரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் நண்டு கிரேவி செய்ய போகிறோம். இதோ பாருங்கள். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். பொருட்கள்: நண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தேசிக்காய், கருவேப்பிலை, தேங்காய் பூ, முதல் பால் தேங்காய் பால், ரெண்டாம் பால் தேங்காய் பால், வெந்தயம், கருவா, மிளகாய், உப்பு. செய்முறை: இப்போ நண்டை நாங்கள் நல்ல வடிவாக துப்புரவாக்கி எடுத்துட்டோம். நண்டு இருக்குல்ல, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெந்தயம், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப, முதலாம் பால் ரெண்டாம் பால் ஒன்றா விடுங்க. நல்லா கலந்த பின் உரைப்பு காணாது. திரும்ப யாழ்ப்பாணத்தில் உரைப்பு கொஞ்சம் கூட பாய்கிறது. உப்பு எப்பவும் கையாலேயே போடுங்க, அப்போ தான் அளவு முடியும். இதை கொதிக்க அவிய விட்டவும் இங்கால நான் தேங்காய் பூவை வறுப்போம். இப்போ அரிவாசி தான் வறுவட்டுருக்கு, கோல்ட் கலரில் வரும். இப்போ நல்லா வறுபட்டு ஒரு வாசம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை இறக்கி வச்சுட்டு இறக்கி நல்லா ஆற விடுங்க. இப்போ இந்த வறுபட்ட தேங்காய்ப்புக்குள்ளே ஒரு அரைக்கரண்டி
கருவாத்தூள் போட்டு மிக்சியில் அரைச்சி கொள்வாங்க. இப்போ இப்படி தான் வரும். மிக்சியில் நீங்கள் அரைச்சிங்கண்டா பவுடர் ஆக்கி போட்டு இதை கிளட்டி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமும் கறியும் கொஞ்சம் இறுகி நல்ல கிரேவி உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு என்ன மாதிரி வாசம் வந்து அடுத்த வீட்டாரையே கூப்பிட வைக்கும். நாங்கள் அது தூள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். நல்லா இருக்கா கிளறி போட்டு இந்த ஆஃப் பண்ணி விட்டா பிறகு வேந்து கறி இருக்கும். ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணி போட்டு சூடு கொஞ்சம் தனியாக தேசி பிடி விடணும். அப்போ பார்ப்போம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. அது நல்லா கிளட்டி போட்டு பாதி தேசி பிடியை விடுவோம். இன்னும் சூடாக சோறு குட்டி சாப்பிடக்கூடிய காலத்தில் வருது. இன்னும் இருக்கும் கொஞ்சம். இப்போவே உருகி இருக்குது. இது இன்னும் உங்களுக்கு நல்ல இறுக்கமாக வேணுமெண்டா அரைக்கிற தேங்காய் கொஞ்சம் கூடவா போடணும். இதோ உங்கள் யாழ்ப்பாணத்து நண்டு கறி தயார். அடுத்த முறையில் நீங்கள் கேட்டபடி வேறு வேறு உணவுகளை தயாரித்து காட்டுவோம். என்னென்ன விருப்பம் என்பதை கமெண்ட்ஸில் போடுங்க.